முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், மதச்சார்பின்மை என்பது ஐரோப்பிய சரக்கு என்றும் அது இந்தியாவுக்கு தேவையில்லை என்றும் மாஜி IPS அதிகாரியும் இன்றைய சனாதன காவலருமான RN ரவி சொல்லியிருக்கிறார். அவர் அணிந்திருக்கும் கோட் சூட் தான் ஐரோப்பிய சரக்கு என்று மிகச்சரியாக சொல்லியிருக்கிறார் எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா என்று குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமா, RN ரவி படித்த படிப்பான IPSம் ஐரோப்பிய சரக்குதான். அவர் இப்போது வகித்து வரும் கவர்னர் பதவியே ஐரோப்பிய சரக்குதான். கவர்னர் ஜெனரல் எல்லாம் பிரிட்டிஷாரின் உருவாக்கமே. ஆனால் பிரிட்டிஷார் தான் இந்த நாட்டை கெடுத்ததாக மேடைகளில் சொல்லி வருகிறார் என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. இவர் சனாதனம் என்று சொல்லி வரும் மனித அடிமைத்தன கருத்துருவாக்கத்துக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்ததால் தான் பிரிட்டிஷார் மீது இவர்களுக்கு ஆற்ற முடியாத கோபம் என்றும், ஆட்சியை கொடுத்துவிட்டு பிரிட்டிஷார் போன பிறகும் திட்டிக் கொண்டிருக்க காரணம் அனைவரும் பொதுவான சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்து விட்டார்களே என்பதால் தான் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. இந்த நாட்டு மக்களுக்கு ஏராளமான மோசடிகள் நடந்துள்ளது. அதில் ஒன்று மதச்சார்பின்மை என்பது ஆகும். மதச்சார்பின்மை என்றால் என்ன? மதச்சார்பின்மை என்பது ஐரோப்பிய கருத்து, அது இந்திய கருத்து அல்ல. ஐரோப்பாவில் மன்னருக்கும் சர்ச்சுகளுக்கும் இடையில் சண்டை வந்ததால் மதச்சார்பின்மை வந்தது. இந்தியா எப்படி தர்மத்திலிருந்து விலகி நிற்க முடியும்? இந்தியாவில் மதச்சார்பின்மை தேவையில்லை என்று கன்னியாகுமரியில் சொல்லியிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. இவர் இப்படி பேசியது அரசியலமைப்பு சட்ட விரோதமாகும் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, அரசியலமைப்பு சட்டப்படி நடப்பேன் என்று உறுதிமொழி ஏற்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அவர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசுவதே சட்டப்படி குற்றமாகும் என்று தெரிவித்துள்ளது. மதச்சார்பின்மை என்ற கருத்து ஏன் வருகிறது? பல்வேறு மதங்கள் இருப்பதால் வருகிறது. இந்தியாவில் பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. அதனால் இங்கு அமையும் அரசானது எந்த மதத்தையும் சாராத அரசாக இருக்க வேண்டும் என்பதால் மதச்சார்பின்மை என்ற தத்துவம் தேவைப்படுகிறது. இந்தியாவுக்குத்தான் இந்த தத்துவம் தேவை. அதுவும் மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தும் பாஜக போன்ற கட்சிகள் இருக்கும் இந்திய நாட்டில்தான் அது மிக மிக அவசிய தேவையாகும் என்று முரசொலி நாளேடு வலியுறுத்தியுள்ளது. மதங்களிடமிருந்து அரசு விலகி இருக்க வேண்டும். அப்போதுதான் அது உண்மையான பொதுவான அரசாக இருக்க முடியும். அனைவருக்கும் பொதுவானதாக அரசு இருக்க முடியும். குறிப்பிட்ட மதம் ஆதிக்கம் செலுத்தும் அரசு அனைவருக்குமான அரசாக இருக்க முடியாது. குறிப்பிட்ட மதத்தின் அரசாகத்தான் இருக்க முடியும். அரசுகளிடமிருந்து மதங்களும் விலகி இருக்க வேண்டும். அப்போதுதான் அது உண்மையான இறையியல் மதமாக அது இருக்க முடியும். இல்லாவிட்டால் அரசு, அரசியலின், அதிகாரத்தின், அதிகார வர்க்கத்தின் குணம் மதத்துக்கு வந்துவிடும். மன அடிப்படையிலானது மதம். அது அரசில் ஆட்சி செலுத்த ஆரம்பித்தால் ஆதிக்க மதமாக மாறிவிடும் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, எனவேதான் இரண்டையும் பிரித்து வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். ரவி சொல்வது போல இது ஐரோப்பிய சரக்கல்ல, இந்திய சரக்குதான் என்று தெரிவித்துள்ளது. நானும் ஓர் சனாதன ஹிந்து என்று சொல்லிக் கொண்டவர்தான் அண்ணல் காந்தியடிகள். அவரேதான் வேதங்களுக்கு மட்டுமே தனித்து ஈஸ்வரத்தன்மை உண்டு என்று நான் கருதவில்லை. வேதங்களுக்கு எவ்வளவு ஈஸ்வரத்தன்மை உண்டோ அவ்வளவு ஈஸ்வரத்தன்மை கிறிஸ்தவ வேதமாகிய பைபிளுக்கும், முகமதியர் வேதமாகிய குரானுக்கும், பாரசீகரின் வேதமாகிய ஜெண்டவஸ்தாவுக்கும் உண்டு என்று கருதுபவன் நான் என்றும் சொன்னார் என முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவில் இந்துக்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று இந்துக்கள் கருதினால் அவர்கள் கனவு காண்பவர்கள் ஆவார்கள். இந்தியாவை தங்கள் தாய்நாடாக்கி கொண்ட இந்துக்களுக்கும் மகமதியர்களுக்கும் பார்சிகளும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்கள் ஆவார்கள் என்றவர் அவர். அதனால்தான் தேசத்தந்தை என்று அண்ணல் போற்றப்படுகிறார். ரவிகளின் அடையாளம் என்ன? ஐரோப்பிய உடையில் போலி தத்துவங்களை விற்பது மட்டும்தான் என்று முரசொலி நாளேடு சாடியுள்ளது. இந்திய நாட்டை குறிப்பிட்ட ஒரு மத பெரும்பான்மை வாதத்தின் நாடாக மாற்றுவதற்கு RSS அமைப்பு 100 ஆண்டுகளாக முயற்சித்து வருகிறது. அது நடக்கவில்லை. ஏனென்றால் இந்திய மக்களின் இரத்தத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தன்மை உள்ளது. என் கடவுள் எனக்கு, உன் கடவுள் உனக்கு என்ற பரந்துபட்ட சிந்தனையானது இந்திய மக்களின் மனதில் உள்ளது. அதனால்தான் 100 ஆண்டுகளாக RSS சித்தாந்தம் இங்கு மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. பிரச்சாரத்தின் மூலமாக இதை செய்வதில் தோற்றுப்போன பாஜக மூதாதையர்கள் இப்போது அரசியல் மூலமாக ஆட்சியை பிடித்து அதிகாரத்தின் மூலமாக பாசிசத்தை ஆட்சியில் நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ள முரசொலி நாளேடு, மதச்சார்பின்மை என்ற சொல்லுக்கு எதிராக கவர்னர் பதவியில் இருந்து கொண்டு பேசுவதை நிர்வாக நடவடிக்கைகளில் ஒன்றாக மாற்றிக்காட்ட நினைக்கிறார் ரவி. அவர் என்னவாக நினைத்து சொன்னாலும் தமிழ்நாட்டில் அவர் பேச்சுக்கு அரையனா மரியாதை கூட கிடைக்காது. யூடியூப்களுக்கு அவர் ஒரு நாள் கண்டென்ட் ஆகலாம். அவர் இப்படி பேசுவதே யூடியூப் ஸ்டார் ஆவதற்காகத்தான் என்று தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.